Hi kids, welcome to Kaikoru Education. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் A World with Robots. இது கிளாஸ் 4 இங்கிலீஷ் சமச்சீர் கல்விக்கான சிலபஸ். இந்த சாப்டர்ல நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். ஸோ அந்த ஸ்டோரியில யாரெல்லாம் 3 மெயின் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விக்கியோட ஃபாதர், அப்புறம் ரோபோட். ஸோ இந்த கதையில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். A World with Robots. வேர்ல்ட் அப்படின்னா என்னது, உலகம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரோபோட்ஸ் அப்படின்னா இயந்திரம், அது ஒரு மெஷின் தான். சரிங்களா? நம்ம கமாண்ட் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலைகளை செய்யும். A World with Robots அப்படின்னா என்னது, ரோபோக்கள் கொண்ட உலகம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்னா, லேசியா இருக்கக்கூடாது, ரொம்ப ஆக்டிவா இருக்கணும், சோம்பேறியா இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டோரி தான் இது. சரிங்களா? பார்க்கலாமா? ஸோ இந்த பொண்ணு பேர் என்னது, நிலா. இந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்றத பார்க்கலாம். ஹாய், ஐ எம் நிலா. ஐ லைக் மேக்கிங் ரோபோட்ஸ். டு யூ? என்னுடைய பெயர் நிலா. எனக்கு இந்த ரோபோக்கள் செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்கா. எஸ், இந்த மாதிரியான மெஷின் செய்ய யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்கும்ல. ஸோ எஸ். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் என்னது, ரோபோட். மை லிட்டில் பிக்ஷனரி. இங்க பிக்சர் கொடுத்து அதுக்கான மீனிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லேசி, ஏடிஜே அப்படின்னா என்னது, அட்ஜெக்டிவ். அதாவது நவுனை டிஸ்கிரைப் பண்ற வேர்ட் தான் அட்ஜெக்டிவ். லேசி பாய், லேசி கேர்ள் இப்படி சொல்றோம்ல, அந்த பாய் சோம்பேறித்தனமா இருக்காங்க, அந்த கேரக்டரை குறிக்குது. ஸோ அதனால தான் இங்க ஏடிஜே அட்ஜெக்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லேசி அப்படின்றதுக்கு மீனிங் என்னது, நாட் ரெடி டு டூ எனி ஒர்க். எந்த வேலையும் செய்யறதுக்கு தயாரான நிலையில இல்ல அப்படின்ற அர்த்தம். லேசினா என்னது, சோம்பேறி. சாக், சாக், நீங்க இந்த மாதிரி சாக்கை பார்த்திருப்பீங்க. சாக்னா என்னது, மூட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூட்டையில பாத்தீங்கன்னா பொதுவா அரிசி வச்சிருப்பாங்க, காய்கறிகள் வச்சிருப்பாங்க. ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எ லார்ஜ் பேக். இது ஒரு பெரிய பைய, யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் அண்ட் கேரியிங் குட்ஸ். எதுக்காக பயன்படுத்துறோம், அதாவது பொருட்களை சேமிக்கிறதுக்காகவும், அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த பொருளை நகர்த்துறதுக்காகவும் இதை நம்ம பயன்படுத்துறோம். அடுத்து ரேக் கொடுத்திருக்காங்க. ரேக் அப்படின்றது என்னது, நவுன், ஒரு பெயர் சொல். ஸோ ரேக் இதோட மீனிங் என்ன கொடுத்திருக்காங்க, எ ஸ்டாண்ட். இது ஒரு ஸ்டாண்ட். எதுக்காக பயன்படுத்துறாங்க, அதாவது பொருட்களை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, அடுக்கி வைக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. எ ஸ்டாண்ட் டு கீப் திங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஹியூமனாய்ட். இதுவும் ஒரு நவுன். சம்திங் தட் லுக்ஸ் லைக் எ ஹியூமன், அதாவது மனித உருவத்துல இருக்கக்கூடிய ஒரு திங்கு. அதாவது இது பார்க்க ரோபோ தான். சரிங்களா? இது பார்க்க எப்படி இருக்குமா, மனித ரூபத்துல இருக்கும். அதனாலதான் ஹியூமனாய்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹியூமன் அப்படின்னாலே மனிதன் தானே, அதனாலதான் இது பேர் என்னது, ஹியூமனாய்டு. எக்ஸ்போ, எ லார்ஜ் இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன். எக்ஸ்போ அப்படின்றது ஒரு நவுன். இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது உலக அளவுல நடக்கிற ஒரு கண்காட்சியை குறிக்குது. எ லார்ஜ் இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன், உலக அளவுல உள்ள ஒரு கண்காட்சி, அதுதான் என்னது, எக்ஸ்போ. Let us learn the trick robot. தந்திரம் நிறைந்த இயந்திரம். ட்ரிக்னா தந்திரம். ஓகேங்களா? விக்கி was a lazy boy. விக்கி அப்படின்றது இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இந்த பையன் ஒரு சோம்பேறியான ஒரு பையன். He never did his homework on time. அவன் தன்னோட வீட்டு பாடத்தை சரியான நேரத்துல செய்யவே மாட்டானா. He never kept his things back in the right place. ஒரு பொருள் பயன்படுத்தினானா திருப்பி அந்த பொருளை சரியான இடத்துலயும் வைக்கவே மாட்டான். சரிங்களா? சோ அந்த மாதிரி சோம்பேறியான ஒரு பையன். சோ இவன் என்ன பண்றான், he pleaded to his father to buy him a robot to do his work. அதனால அப்பாட்ட போய் கேட்கறான், அப்பா எனக்கு ஒரு ரோபோ வாங்கி கொடுங்க, என்னோட வேலைகளை அது செய்யும் அப்படின்னு கேட்கறான். விக்கிஸ் ஃபாதர் wanted him to be an active boy. ஆனா அவங்க அப்பாக்கு என்ன விருப்பம், அவன் ரொம்ப சுறுசுறுப்பான பையனா இருக்கணும் அப்படின்னு ஆசை. சரிங்களா? so he bought him a trick robot. so அதுக்காக அவங்க அப்பா என்ன பண்ணாங்க, ஒரு தந்திரமான ஒரு ரோபோட் அந்த பையனுக்கு வாங்கி தராங்க. விக்கி did not know that it was a trick robot. ஆனா விக்கிக்கு அது தெரியாது, அது ஒரு ட்ரிக்கான ஒரு ரோபோட்னு விக்கிக்கு தெரியாது. He was glad to have a robot to do all his work. அவனுக்கு ரோபோ கிடைச்ச உடனே என்ன ஆகுது, ரொம்ப சந்தோஷமாகுது. இனிமே நம்ம வேலை எல்லாமே ரோபோ பாத்துரும் அப்படின்ற ஒரு சந்தோஷம். விக்கி, I have bought you a robot.
this intelligent robot will do all your work. Enjoy. அப்பா வந்து அந்த ரோபோவை வந்து வாங்கி கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, விக்கி நான் உனக்கு ஒரு ரோபோட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இது வந்து அறிவாளியான ஒரு ரோபோட், ஸோ நீ என்னெல்லாம் வேலை இருக்கோ அதை வந்து அதுகிட்ட கொடுத்துட்டு நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு வந்து அப்பா சொல்லிட்டு போயிடுறாரு. விக்கி இஸ் எக்ஸைட்டட் டு டெஸ்ட் ஹிஸ் நியூ ரோபோட். விக்கிக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு, எப்படியாச்சும் கமெண்ட் கொடுத்து அந்த ரோபோ கிட்ட வேலை வாங்கிடலாம் அப்படின்னு வந்து ஒரே ஆர்வமா வந்து இருக்கான். என்ன சொல்றான், ஐ எம் ஹங்க்ரி, குக் சம் சாலட் ஃபார் மீ. நான் வந்து ரொம்ப பசியா வந்து இருக்கேன், எனக்கு வந்து சாலட் வந்து செஞ்சு கொடு அப்படின்னு வந்து சொல்றான். சாலட் அப்படின்றது வந்து என்னது, ஒரு ரா வெஜிடபிளோ ஃப்ரூட்டோ தான் சாலட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிட்டு அது அப்படியே பச்சையா உண்றது பேர் தான் வந்து என்னது, சாலட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து இந்த ரோபோ என்ன சொல்லுது, ஐ டு நாட் ஈட் சாலட், ஸோ ஐ கேனாட் மேக் தி சாலட். நான் வந்து சாலட் சாப்பிட மாட்டேன், அதனால நான் அதை உனக்கு செஞ்சு தர மாட்டேன் அப்படின்னு வந்து இந்த ரோபோட் வந்து விக்கி கிட்ட வந்து சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் விக்கி என்ன சொல்றான், வாட், யூ ஆர் அ ரோபோட், யூ கேனாட் ரெஃப்யூஸ் மீ, கிளீன் மை ரூம் நவ். விக்கி என்ன சொல்றான், நீ ஒரு ரோபோட், நீ என்னோட ஆர்டரை வந்து மறுக்க முடியாது, நீ இப்போ என்னோட ரூமை வந்து கிளீன் பண்ணு அப்படின்னு வந்து விக்கி வந்து ரோபோட் கிட்ட வந்து சொல்றான். அதுக்கு ரோபோட் என்ன சொல்லுது, டு யூ வாண்ட் மீ டு ஸ்ட்ரெயின் மை பேக், ஐ கேனாட் டூ தட். நீ முதுக காயப்படுத்த நினைக்கிறியா, என்னால செய்ய முடியாது அப்படின்னு வந்து ரோபோட் வந்து சொல்லுது. ரியலி ஐ கேனாட் பிலீவ் திஸ், அட்லீஸ்ட் சார்ஜ் மை ஃபோன். விக்கினால இதை நம்பவே முடியல. சரி ஓகே, என் ஃபோனுக்கு சார்ஜ் ஆச்சும் போடு அப்படின்னு வந்து ரோபோ கிட்ட வந்து சொல்றான். வை டோன்ட் யூ டூ தட் யுவர் செல்ஃப், நீ ஏன் அதை நீயா செய்யக்கூடாது, ஐ மஸ்ட் மேக் சம் கால்ஸ், எனக்கு வந்து சில பேர்கிட்ட வந்து பேசணும், நான் வந்து சில கால்ஸ் மேக் பண்ண போறேன் அப்படின்னு வந்து ரோபோ வந்து அந்த பையன்கிட்ட வந்து சொல்லுது. ஐ ஹாவ் அ ஹெட்ஏக் நவ், கெட் மீ அ கப் ஆஃப் ஹாட் டீ. உடனே விக்கிக்கு என்ன வந்துருது, தலைவலி வந்துருது. அப்போ சொல்றான், எனக்கு வந்து தலையெல்லாம் வலிக்குது, சரி போய் ஒரு சூடான ஒரு டீ ஆச்சும் கொண்டு வா அப்படின்னு வந்து விக்கி வந்து சொல்றான். அப்போ அந்த ரோபோ என்ன சொல்லுது, மை பேட்டரி இஸ் ட்ரைனிங் பை லிசனிங் டு யூ. நான் உன்னை கேட்டு கேட்டு என்னோட பேட்டரியோட சார்ஜே வந்து இறங்கிட்டு இருக்கு, ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் யூ சார்ஜ் மை பேட்டரி, போய் நீ என்னோட பேட்டரியை சார்ஜ் பண்ணு அப்படின்னு வந்து இது வந்து விக்கியை வந்து கமெண்ட் பண்ணுது. ஐ ஆம் டயர்ட் ஆஃப் யூ, பிளே மீ அ பிளசன்ட் சாங், ஐ வாண்ட் டு ரிலாக்ஸ். இப்போ விக்கி என்ன சொல்றான், நான் உங்ககிட்ட பேசி பேசி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், எனக்கு ஒரு இனிமையான பாட்டாச்சும் நீ வந்து ப்ளே பண்ண, நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த பையன் வந்து சொல்றான். தட்ஸ் கிரேட் ஐடியா, வை டோன்ட் யூ ப்ளே மீ ஒன். அதுக்கு பதில் வந்து ரோபோ என்ன சொல்லுது, நல்ல ஐடியா சொல்லியிருக்க, நீ ஏன் எனக்காக ஒன்றும் நீ ப்ளே பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ரோபோ வந்து விக்கி கிட்ட வந்து கேட்குது. ஓ நோ டேட், ப்ளீஸ் செல் திஸ் ரோபோட், இட் இஸ் டோட்டலி யூஸ்லெஸ். விக்கி அப்போ கடுப்பாயிடுறான், அப்பா கிட்ட வந்து சொல்றான், அப்பா இந்த ரோபோவை நீங்க வித்துருங்க, இது வந்து லாய்க் இல்லை, ஒன்னத்துக்கும் லாய்க் இல்லை அப்படின்னு வந்து சொல்றான். வேஸ்ட், கம்ப்ளீட்லி வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றான். எஸ் திஸ் டைம் ப்ளீஸ் செல் மீ டு அன் ஆக்டிவ் மாஸ்டர். அதுக்கு ரோபோ என்ன வந்து சொல்லுது, ஆமாம் இந்த டைம் ஆச்சும் என்ன வந்து வேற நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு மாஸ்டர் கிட்ட வந்து நீங்க வந்து என்ன போய் வித்துருங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் ஃபார் லேசி பீப்புள். என்னால் வந்து இந்த மாதிரியான சோம்பேறி நபர்கிட்ட வந்து வேலை பார்க்க முடியாது அப்படின்னு வந்து இந்த ரோபோ வந்து சொல்லுது. அதுக்கு விக்கி என்ன கேட்குறான், ரியலி இஸ் தட் வை யூ டிட் நாட் ஹெல்ப் மீ. உண்மையாவா, இதனால தான் நீ எனக்கு வந்து எந்த உதவியும் நீ செய்யலையா அப்படின்னு வந்து ரோபோவை பார்த்து கேட்குறான். அடுத்து விக்கி என்ன டிசைட் பண்ணுறான், நோ மோர் ரோபோட்ஸ் ஃபார் மீ, ஐ வில் டூ ஆல் தி ஒர்க் மை செல்ஃப். இனிமேல் எனக்கு ரோபோட்ஸே வேணாம், நான் என்னுடைய வேலையை நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு வந்து முடிவுக்கு வரான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிளாசரி வந்து பார்க்க போகிறோம். ப்ளீட் அப்படின்னா வந்து என்னது, ரெக்வெஸ்ட், கேட்கறது. சரிங்களா, விக்கி வந்து அவங்க அப்பா கிட்ட ரோபோ வேணும் அப்படின்னு வந்து கேட்டான் பார்த்தீங்களா, ப்ளீடட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ ப்ளீட்னா வந்து என்னது, ரெக்வெஸ்ட். ரெஃப்யூஸ், ரெஃப்யூஸ்னா மறுக்கிறது. நீங்க ஒன்று சொல்றீங்க நான் செய்ய முடியாது அப்படின்னு மறுக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்னது, ரெஃப்யூஸ். டிஸ்அக்ரி ஆர் ரிஜெக்ட். விக்கி சொன்ன ஒர்க் அந்த ரோபோ ரெஃப்யூஸ் பண்ணிச்சு பார்த்தீங்களா, ஸோ அந்த வேர்ட். சரிங்களா, ரெஃப்யூஸ்னா என்னது, டிஸ்அக்ரி ஆர் ரிஜெக்ட். பிளசன்ட், பிளசன்ட்னா இனிமையா, ஒரு சந்தோஷமா, அதை வந்து என்னன்னு வந்து சொல்லலாம், ஹாப்பி அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. விக்கி வாண்டட் அ டேஷ் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க். விக்கிக்கு வந்து என்ன தேவையா வந்து இருந்தது, அவனோட எல்லா வேலைகளையும் செய்யறதுக்கு, டாய் பொம்மையா, ஃப்ரெண்ட் நண்பனா, ரோபோட் இயந்திரமா, அவனுக்கு வந்து எது வந்து தேவையா வந்து இருந்தது,
ரோபோட். ஸோ ரோபோட்டோட ஸ்பெல்லிங் வந்து என்னது? ரோ, ஆர்ஓ ரோ, போட், பிஓடி போட், ரோபோட். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? விக்கிஸ் ஃபாதர் பாட் அ டேஷ் ரோபோட். விக்கியோட அப்பா வந்து அவனுக்கு எந்த மாதிரியான ரோபோட் வாங்கி கொடுத்தாங்க? லேசி, சோம்பேறித்தனமானவா, ட்ரிக், தந்திரமா, ஆக்டிவ், சுறுசுறுப்பான ரோபோட்டா? ட்ரிக், அது வந்து தந்திரம் நிறைந்த ரோபோட். ஸோ ட்ரிக், TRICK, ட்ரிக். ஓகேங்களா? விக்கி டிசைடட் டு டேஷ் தி ரோபோட் அட் தி எண்ட். விக்கி வந்து என்ன முடிவு பண்ணான்? இந்த ரோபோவை வித்துறணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணான் கடைசியில. ஸோ வித்துறணும் அப்படின்னா வந்து என்னது? செல். கீப்னா வச்சுக்கிறது, செல்னா விற்கிறது, பிரைஸ்னா புகழ்றது. சரிங்களா? செல், SELL, செல். ரோபோட் ஆஸ்க்டு விக்கி டு செல் ஹிம் டு அன் டேஷ் மாஸ்டர். அதுக்கு வந்து அந்த ரோபோ விக்கிக்கு என்ன பதில் சொல்லுச்சு? என்ன இந்த டைம் ஆச்சும் ஒரு ஆக்டிவான மாஸ்டர்கிட்ட வந்து போய் வித்துருங்க அப்படின்னு சொல்லுச்சுல. ஸோ ஆக்டிவ், ஆக்டிவ்னா சுறுசுறுப்பான, லேசினா சோம்பேறி, பாசிவ்னா அது வந்து வாய்ஸ் சொல்லுவாங்க, ஆக்டிவ் பாசிவ் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து என்னது? ஆக்டிவ், ACTIVE, ஆக்டிவ். ரீட் தி ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சரியா தவறா அப்படின்றத சொல்லணும். விக்கி ப்ளீடட் ஹிஸ் ஃபாதர் டு பை அ ரோபோட். விக்கி வந்து அவனோட அப்பா கிட்ட வந்து ரோபோ வாங்கித்தாங்க அப்படின்னு வந்து ரெக்வஸ்ட் பண்ணானா, கேட்டானா? எஸ். ஸோ இது வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ட்ரூ, TRUE. செகண்ட், விக்கி வாஸ் அன் ஆக்டிவ் பாய் ஆல்வேஸ். விக்கி எப்போதும் சுறுசுறுப்பா இருந்தானா, ஆக்டிவா இருந்தானா? இல்ல, அவன் வந்து ஒரு லேசியான ஒரு பாய். ஸோ இது வந்து ஒரு ஃபால்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட். தி ரோபோட் டிட் நாட் ஒபே ஹிஸ் மாஸ்டர். விக்கிக்கு வாங்கி கொடுத்த ரோபோட் வந்து அவனோட கமெண்ட்ஸை வந்து ஏற்றுச்சா, ஏற்கல. சரிங்களா? ஸோ அதனால டிட் நாட் ஒபே தான். அவனோட பேச்சை வந்து அந்த ரோபோட் வந்து கேட்கல. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட், ட்ரூ. விக்கிஸ் ஃபாதர் டிசைடட் டு சேஞ்ச் ஹிஸ் சன்ஸ் கேரக்டர். விக்கியோட அப்பா வந்து விக்கியோட கேரக்டர் வந்து மாற்றணும் அப்படின்னு நினைச்சாங்களா? எஸ். அவன் வந்து சோம்பேறித்தனமா இருந்தான், அவனை வந்து ஆக்டிவா மாற்றணும் அப்படின்னு வந்து நினைச்சாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரூவான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் தி கொஸ்டின்ஸ். வாட் கைண்ட் ஆஃப் பாய் வாஸ் விக்கி? விக்கி வந்து எப்படிப்பட்ட பையன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து எப்படி எழுதணும்? விக்கி. ஸோ இங்கே இருக்க வாஸ் வந்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க. விக்கி வாஸ் அ லேசி பாய். அவன் வந்து ஒரு சோம்பேறியான ஒரு பையன். ஸோ லேசி பாய் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 2. ஹூ ஆஸ்க்ட் தி ரோபோட் டு அட்டெண்ட் தி ஃபோன் கால்? அதாவது யாரு வந்து ரோபோட்டை வந்து ஃபோன் கால் அட்டன் பண்ண சொன்னாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த லெசன்ல வந்து பார்த்தோம்னா விக்கி வந்து ரோபோ வந்து ஃபோனை வந்து சார்ஜ் தான் பண்ண சொல்லியிருப்பானே தவிர ஃபோன் காலை வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்க மாட்டான். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நோ ஒன். நோ ஒன் ஆஸ்க்டு, இது அப்படியே வந்து எழுதிக்கோங்க. ஆஸ்க் தி ரோபோட் டு அட்டெண்ட் தி phone call. Whom did Vicky want to do all his work? அதாவது விக்கி வந்து எதை பயன்படுத்தி அவனோட எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சான்? ரோபோட்டை வந்து பயன்படுத்தி. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து விக்கி. இங்க வாண்ட் வந்து என்ன ஆகும்? இங்க டிட் இருந்தா வாண்டட் அப்படின்னு வந்து மாறும். சரிங்களா? விக்கி wanted தி ரோபோட். அதுக்கப்புறம் இது அப்படியே வந்து எழுதிக்கோங்க. சரிங்களா? டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க். ஹவு டிட் விக்கி சேஞ்ச் அட் தி எண்ட்? கடைசியில் விக்கி வந்து எப்படி வந்து மாறினா, அதாவது அவனோட தாட்ஸ் எப்படி மாறுச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? விக்கி decided to do all his work himself. கடைசியில் என்ன முடிவு பண்ணா? இனிமே நானே என்னோட எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து முடிவு பண்ணா. கொஸ்டின் நம்பர் 5. வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் லெசன்? இந்த லெசன் மூலமா என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ என்ன வந்து கத்துக்கிட்டோம்? we should be
ஆக்டிவ் நம்ம எப்போதும் சுறுசுறுப்பா இருக்கணும். அண்ட் நாட் பி லேசி, சோம்பேறித்தனத்தோடு இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பா வந்து இருக்கணும். இதுதான் நம்ம இந்த லெசன் மூலமா கத்துக்கிட்ட மாரல். மேட்ச் தி டயலாக் டு தி கேரக்டர். இந்த வார்த்தையை யாரு சொன்னாங்க அப்படின்றத நம்ம வந்து மேப் பண்ணணும். ஓகேங்களா? ஐ வில் டூ ஆல் தி ஒர்க் மை செல்ஃப். இனிமே நான் என்னோட வேலையை நானா பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து கடைசியில வந்து யார் வந்து சொன்னா? விக்கி வந்து சொன்னா. ஸோ விக்கிக்கு வந்து மேப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், யூ சார்ஜ் மை பேட்டரி. நீ முதல்ல என்னோட பேட்டரிக்கு வந்து சார்ஜ் போடு அப்படின்னு வந்து யார் வந்து சொன்னா? ரோபோ வந்து விக்கி கிட்ட வந்து சொல்லுச்சு. சரிங்களா? ஸோ ரோபோட். ஐ ஹவ் பாட் யூ அ ரோபோட். நான் வந்து உனக்கு வந்து ஒரு புது ரோபோட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து யார் வந்து சொன்னா? விக்கியோட அப்பா வந்து விக்கி கிட்ட வந்து சொன்னாங்க. சரிங்களா? ஸோ விக்கியோட ஃபாதர். நேம் தி கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். ஓகேங்களா? இங்க வந்து யாரை இந்த வார்த்தையை சொன்னாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க அப்படின்றத நம்ம வந்து எழுதணும். த ரோபோட் வில் டூ ஆல் யுவர் ஒர்க். இந்த ரோபோ இனிமே உன்னோட எல்லா வேலையும் செய்யும் அப்படின்னு வந்து யார் வந்து சொன்னா? விக்கியோட ஃபாதர். சரிங்களா? ஸோ விக்கிஸ் அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போட்டுக்கோங்க. சரிங்களா? விக்கிஸ் ஃபாதர், விக்கியோட அப்பா. why don't you do that yourself? நீயா செஞ்சுக்க கூடாது அப்படின்னு யார் கேட்டா? ரோபோட். சரிங்களா? ஸோ இது வந்து யாரு கேட்டா? ரோபோட் டு விக்கி. யூ வாண்ட் மீ டு ஸ்ட்ரெயின் மை பேக். நீ ஏன் முதுக வந்து காயப்படுத்தணும்னு நினைக்கிறியா அப்படின்னு வந்து யார் கேட்டா? ரோபோட் வந்து விக்கி கிட்ட வந்து கேட்டுச்சு. ஸோ ரோபோட். பிளே மீ அ பிளசன்ட் சாங். எனக்கு வந்து ஒரு இனிமையான பாட்டு வந்து பிளே பண்ணு இப்படின்னு யாரு கேட்டா? விக்கி வந்து கேட்டான். ஸோ விக்கி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது கிராமர் பார்ட். அதுல எதை பார்க்க போறோம்னா சிங்குலர் அண்ட் ப்ளூரலை பத்தி பார்க்க போறோம். சிங்குலர் அப்படின்னா ஒருமை, ப்ளூரல்னா பன்மை. சரிங்களா? சிங்குலர் அப்படின்னா வந்து என்னது? அது வந்து ஒரு நேமிங் வேர்ட் தான். அதை வந்து எதை குறிக்கிறதுக்காக பயன்படுத்துவோம்னா ஒரு சிங்கிள் பர்சனையோ அப்படி இல்லைன்னா சிங்கிள் திங்கையோ ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ சிங்குலர் அப்படின்னா a நேமிங் வேர்ட் which is used for one person. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் அப்படின்றது தான் வந்து முக்கியமான ஒரு டேர்ம். சரிங்களா? ஸோ ஒன் பர்சன் அப்படி இல்லைன்னா ஒரு திங். இப்போ ஒன்னுக்கு மேற்பட்டு இந்த பிக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 லயன்ஸ் வந்து இருக்கு. ஸோ லயன்ஸ் அப்படின்றது வந்து என்னது? ப்ளூரல். ஒன்னுக்கு மேற்பட்டு இருக்கும்போது அது வந்து ப்ளூரல் ஆயிடுது. சரிங்களா? ஸோ இதுவும் வந்து என்னது? ஒரு நேமிங் வேர்ட் தான். இது எதுக்கு வந்து டினோட் பண்ணுவோம்? மோர் தென் ஒன் பர்சன் அப்படின்னா திங்க் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இங்க வந்து மோர் தென் அப்படின்றது வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. மோர் தென் ஒன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேட் இருக்கு. அடுத்த பிக்சர்ல வந்து 1 2 3 மோர் தென் ஒன்னா? ஸோ என்னது? பேட்ஸ். இது வந்து ப்ளூரல். சில டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்குலரை வந்து ப்ளூரலா எப்படி கன்வெர்ட் பண்றது, அதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து கடைசியில் அந்த வேர்டோட கடைசியில எஸ் ஆட் பண்ணாலே அது வந்து ப்ளூரலா வந்து மாறிடும். இங்க பாருங்க ஒரு கப் இருக்கு, இங்க 2 கப்ஸ் இருக்கு. ஸோ எஸ் மட்டும் கடைசியில ஆட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு பால் இருக்கு, இங்க 2 பால்ஸ் இருக்கு. ஸோ இதை ப்ளூரலா மாத்துறதுக்கு இந்த பாலோட எஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சில ஸ்பெஷல் கேசஸ் எல்லாமே இருக்கு. இப்போ சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? சிஹெச், எஸ்ஹெச், எஸ், டபுள் எஸ், எக்ஸ் அப்படின்னு வந்து முடியும். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல வந்து எண்டிங் லெட்டர்ஸ் வந்து இருந்ததுன்னா அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தணுமா? இஎஸ் அப்படின்னு வந்து பயன்படுத்தணும், அதை ப்ளூரலா வந்து மாத்துறதுக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு டார்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டார்ச்ல சிஹெச் அப்படின்னு வந்து முடிஞ்சிருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன நீங்க பயன்படுத்தணும்? இஎஸ் அப்படின்ற லெட்டர்ஸ் வந்து ப்ளூரலுக்கு வந்து பயன்படுத்தணும். ஸோ அதை தான் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. டார்ச் போட்டுட்டு அதோட சேர்ந்து இஎஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச் இருக்கு. ஸோ இந்த எஸ்ஹெச் இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? இஎஸ் வந்து சேர்க்கணும் ப்ளூரல் ஃபார்முக்கு. ஸோ ப்ரஷஸ், 2 ப்ரஷஸ். பஸ் எஸ்ல முடிஞ்சிருக்கு. ஸோ எஸ்ல முடிஞ்சதுனால அதோட இஎஸ் வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. கிளாஸ், டபுள் எஸ் வந்து இருக்கு பாருங்க. சரிங்களா? ஸோ டபுள் எஸ் இருந்ததுன்னா ப்ளூரலை மாற்றணும்னா என்ன சேர்க்கணும்? இஎஸ் வந்து சேர்க்கணும். ஸோ அதான் வந்து இங்கே வந்து சேர்த்துருக்காங்க. இதே மாதிரி வேற ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா வந்து சொல்லுங்க. புஷ், BUSH. இதை ப்ளூரலை மாற்றினா எப்படி வந்து மாற்றுவீங்க? புஷஸ், BUSHES, புஷஸ். ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றிக்கோங்க. அடுத்து ஃபைனல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ். எக்ஸ்ன்னு வந்து முடியுது பாருங்க. எக்ஸ் இருந்துச்சுன்னா இதை ப்ளூரலா மாத்தணும்னா என்ன வந்து பண்ணணும்? இஎஸ் வந்து சேர்க்கணும். இன்னொன்று வந்து எக்ஸாம்பிள் எழுதலாமா? ஃபாக்ஸ், எக்ஸ்ன்னு முடியுதா? இதே நிறைய இருந்ததுன்னா எப்படி வந்து எழுதணும்? ஃபாக்ஸஸ், இஎஸ் வந்து சேர்க்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேஸ். இப்போ வேர்டோட எண்டிங்ல வந்து ஒய் அப்படின்னு வந்து முடியுதுன்னு வச்சுக்கோங்க. இங்க எல்லாம் பாருங்க கீ, டாய்,
லேடி, பேபி இது எல்லாருக்குமே வந்து என்னது ஒய்ன்ற லெட்டரோட முடியுது. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டர் வந்து வவ்வலா அப்படின்னு வந்து செக் பண்ணணும். வவ்வல் லெட்டர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏ, இ, ஐ, ஓ, யூ. அதாவது ஒய் அப்படின்ற லெட்டர்ல வந்து முடிகிற வேர்டு இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது வவ்வலா அப்படின்னு வந்து பாருங்க. இ வந்து வவ்வல். ஸோ வவ்வல் லெட்டராக இருந்ததுன்னா வெறும் எஸ் மட்டும் ஆட் பண்ணிடுங்க ப்ளூரல் ஃபார்முக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒன் கீ, இங்கே வந்து மெனி கீஸ். எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதே மாதிரி பாருங்க, ஒய்க்கு முன்னாடி ஓ தான் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ வெறும் என்ன பண்ணியிருக்காங்க, எஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பாய் ஒய்ல முடிஞ்சிருக்கு, இதுக்கு முன்னாடி வவ்வல் லெட்டர் இருக்கு. ஸோ அப்படின்னா அது ப்ளூரல் ஃபார்ம்ல மாற்றும் போது வெறும் பாய்ஸ் அப்படின்னு வந்து வந்துடும். சரிங்களா? இதே இது வந்து வவ்வல் இல்லாம, அதாவது இந்த வவ்வல் லெட்டர்ஸ் இல்லாம வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், அந்த ஒய்யை தூக்கிட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். சரிங்களா? ஸோ பார்க்கலாமா இப்போ என்னென்ன. அதாவது இங்க வந்து பாருங்க, லேடி. லேடிக்கு வந்து டி வந்து என்னது வவ்வலா? ஏஇஐஓயு இந்த லெட்டர்ஸ் இருக்கா? இல்ல. அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ஒய்யை தூக்கிட்டு இந்த ஒய்க்கு பதிலா ஐஇஎஸ் சேர்க்கணும். எல்ஏடி ஐஇஎஸ். அதே மாதிரி தான் பேபி. பேபிக்கு வந்து ஒய்க்கு முன்னாடி வந்து பாருங்க, பீன்றது வந்து வவ்வல் லெட்டர் கிடையாது. ஸோ என்ன பண்ணணும், இந்த ஒய்யை தூக்கிட்டு ஒய்க்கு பதிலா ஐஇஎஸ் வந்து சேர்க்கணும். ஸோ பேபிஸ். சரிங்களா? ஸோ இதே மாதிரி வேற எக்ஸாம்பிள் வந்து இருக்கா? போனி, PONY. சரிங்களா? ஒய்ல முடிஞ்சிருக்கு, ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது வவ்வலான்னு பார்க்குறேன், என்றது வந்து வவ்வல் லெட்டர்ஸ் கிடையாது. ஸோ அப்படின்னா இதை ப்ளூரலா மாற்றணும்னா நான் எப்படி வந்து யூஸ் பண்ணணும், PON போட்டு ஒய்க்கு பதிலாக ஐஇஎஸ் வந்து போடணும், போனீஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாற்றுங்க. அடுத்து நம்ம எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, டிக் தி கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம். கரெக்டான ப்ளூரல் ஃபார்மை வந்து டிக் பண்ணணும். ஃப்ளை கொடுத்துருக்காங்க, இதோட ப்ளூரல் வந்து என்னது, ஃப்ளைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒய் இருக்கு. சரிங்களா? ஒய்க்கு முன்னாடி இருக்க லெட்டர் வந்து வவ்வலா? இல்லை. ஸோ வவ்வல் இல்லைன்னா என்ன பண்ணணும், எஃப்எல் போட்டு ஒய்க்கு பதிலாக ஐஇஎஸ் வந்து சேர்க்கணும். ஸோ ஃப்ளைஸ் எங்கே இருக்கு, ஆப்ஷன் செகண்ட். சரிங்களா? அதை டிக் பண்ணிக்கோங்க. பெஞ்ச் சிஹெச்னு முடியுது. சிஹெச் முடிஞ்சதுன்னா என்ன பண்ணணும், அதோட இஎஸ் வந்து சேர்க்கணும் ப்ளூரல் ஃபார்முக்கு. ஸோ ஆப்ஷன் 1. டாக், ஸோ வெறும் எஸ் சேர்த்தா போதும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, புஷ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். SH அப்படின்னு வந்து முடிஞ்சிருக்கு. இதை ப்ளூரல் ஃபார்ம்ல மாத்தணும்னா என்ன பண்ணணும், அதோட இஎஸ்ஸை வந்து சேர்க்கணும், புஷ்ஷஸ். ஓகேங்களா? அடுத்து பாய் கொடுத்துருக்காங்க, ஒய்ல முடிஞ்சிருக்கு, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வவ்வல் லெட்டர் இருக்கு. ஸோ வவ்வல் லெட்டர் இருந்தால் என்ன பண்ணணும், அப்படியே ஜஸ்ட் எஸ் மட்டும் சேர்க்கணும். ஸோ பாய்ஸ். ஃபாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ல முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ ஃபாக்ஸ் எக்ஸ்ல முடிஞ்சா என்ன பண்ணணும், இஎஸ் வந்து சேர்க்கணும்ல. அந்த பாக்ஸ் ஏற்கனவே பார்த்தோம்ல, பாக்ஸஸ். ஸோ அப்படின்னா ஃபாக்ஸஸ். ஸோ இஎஸ் வந்து நம்ம வந்து சேர்க்கணும். ஓகேங்களா? ரைட் தி ப்ளூரல் ஃபார்ம். கேட் கொடுத்துருக்காங்க, இதோட ப்ளூரல் வந்து எப்படி வரும், கேட்ஸ்னு வரும். சரிங்களா? CATS. வாட்ச், CH வந்து இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும், இஎஸ்ஸை வந்து கடைசியில் சேர்க்கணும், வாட்சஸ். TCHES. அடுத்து பாருங்க, டிஷ், டிஷ்ஷஸ். DISH இருக்கு பார்த்தீங்களா, DISHES. செர்ரி, ஒய் இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம பார்க்கணும். AEIOUவா? இல்லை. அப்படின்னா என்ன பண்ணணும், ஒய்யை தூக்கிட்டு IES வந்து எழுதணும். ஸோ CHERR, ஒய்க்கு பதிலாக என்ன எழுதணும், IES, செர்ரீஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக வந்து என்ன லெட்டரில் முடியுது அப்படின்னு பார்த்துட்டு இதை வந்து ஃபில் பண்ணுங்க. தேங்க்யூ கிட்ஸ்.